வணக்கம் பானு. வேலூர் தொகுதியில் தற்போது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது காலை 7 மணி முதல் தொடங்கி பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வேலூர் தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோமானால் 15,28,273 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் அவர்களுக்கு ஏதுவாக 757 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்குச்சாவடி மையங்களில் அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் ஏற்கனவே அறிவித்தபடி, அதாவது மாவட்ட நிர்வாகம் அறிவித்தபடி அனைத்து பாதுகாப்பு வசதியும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, இது போன்ற பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகள் அனைத்துமே இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் காலை 7 மணிக்கு முன்பாகவே அதாவது வாக்களிக்கக்கூடிய இயந்திரங்களை அதாவது தேர்தல் அதிகாரிகள் ஏற்கனவே ஆய்வு செய்தனர். அது மட்டும் இல்லாமல் முகவர்கள், அதாவது அந்த கட்சியின் முகவர்கள் முன்னிலையில் அந்த தேர்தல் இயந்திரங்களை காட்டி அவர்களிடம் சரியாக இருக்கிறதா என்றும் ஆய்வும் செய்தனர். அதன் பிறகு 7 மணிக்கு பிறகு வாக்களிப்பதற்காக பொதுமக்கள் அனைவரும் வந்திருக்கக்கூடிய நிலையில், அதாவது காட்பாடி காந்திநகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில், டான்பஸ்கோ என்று சொல்லக்கூடிய தனியார் பள்ளியில் 154வது பூத்தில் வாக்களிப்பதற்காக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் தற்போது வரை 7 மணியிலிருந்து தற்போது வரை பார்த்தோம்னால் அந்த 154வது பூத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு பதிவு இயந்திரமானது அதாவது வேலை செய்யவில்லை என்று இப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அதை சரி செய்யும் பணியில் இந்த தேர்தல் அதிகாரிகள் தற்போது பகுதியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் தற்போது வரை அந்த தேர்தல் இயந்திரமானது, தேர்தல் வாக்களிக்கக்கூடிய இயந்திரமானது தற்போது வரை சரி செய்ய முடியாததால் தொடர்ந்து வாக்களிக்க வந்த பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். 7 மணிக்கு வாக்களிப்பதற்காக வந்திருந்தோம். ஆனால் தற்போது வரை இந்த இயந்திரங்கள் சரி செய்யப்படாமல் அப்படியே இருக்கின்றது. அதாவது இதற்கு முன்பாக இருந்த அதிகாரிகள் என்ன செய்தார்கள், நாங்கள் வாக்களிப்பதற்காக காலையில், அதாவது தங்களுக்கு பல வேலைகள் இருக்கின்றன, அதற்கு முன்பாக நாங்கள் வாக்களிப்பதற்காக வந்திருந்தோம். ஆனால் தற்போது வரை இந்த இயந்திரம் அதாவது பழுதா இருப்பதன் காரணமாக தங்களால் வாக்கு செலுத்த முடியவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த பகுதிக்கு, அதாவது 154வது வாக்குச்சாவடி மற்றும் 155 வாக்குச்சாவடியானது இந்த காந்திநகர் பகுதியில் அமைந்திருக்கின்றன. தற்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இந்த பகுதிக்கு வாக்களிக்க வர உள்ளார். ஆனால் தற்போது இந்த 154வது பூத்தில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரமானது வேலை செய்யாததால் தற்போது அந்த பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த இயந்திரத்தை சரி செய்யும் பணியில் அந்த தேர்தல் அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். பானு.